நான் உதயகிருஷ்ணன். சமூக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஒரு 200லேருந்து ஒரு 300 தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன். நான் வந்து திருவான்மியூர்லேருந்து ஆவடி வரைக்கும் போய் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இப்போ என்னோடய ஏரியா வந்து ரொம்ப பெருசு. இந்த இடைப்பட்ட தூரங்களில் கிட்டத்தட்ட 100கணக்கான வளர்ப்பு செல்ல பிராணிகள், அதாவது நாட்டு நாய்கள். நான் சொல்கிறது நாட்டு நாய்கள், பிரீட் டாக்லாம் கிடையாது. நாட்டு நாய்களை கழுத்தில் பட்டையோடு, அது வீட்டில் வளர்த்த அந்த இதோடு அப்படியே அமைச்சிருக்காங்க. இதில் நிறைய குழந்தைகள் வந்து ரோட்டில் அடிபட்டு சாகிறத நான் பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் வளர்க்கிற வயதான நாய்களை கூட விட்டு ஈவேறக்கெல்லாம் விட்டுட்டு பாருங்கள். அதுக்கு காரணம் யாருன்னா சென்னை மாநகராட்சி. அவங்களோட அந்த முழு பொறுப்பும் அந்த கிரெடிட்டுமே வந்து அவங்களுக்கு தான் போகும். என்ன மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி இருக்கிற குழந்தைகளோட வாழ்வாதாரத்தையே அடித்து தலைகெல்லாம் புரட்டி போட்டாங்க, ஒரு நாளில் மாற்றி போட்டாங்களே. இவன் வேதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதுனால அது கண்கூட பார்க்குறோம். நீங்களாம் வந்து ஒரு இடத்துல இருந்து 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ரோட்டுக்கு வந்து பாருங்கள். அவங்க அந்த குழந்தைங்க படுற பாடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாச்சும் தயவுசெய்து ஒரு வாயில் சாப்பாடு சாப்பிட்றீங்க. நீங்கள் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஒரு வாயில் ஜீவனுக்கு ஒரு வேளை சாப்பாடை கூட கொடுங்க. நம்மளாம் என்னையா மனுஷங்க? நம்மளாம் மனுஷன் தானே. எல்லாருக்கும் வணக்கம். நான் உதயகிருஷ்ணன். சமூக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஒரு 200லேருந்து ஒரு 300 தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து சென்னை கார்ப்பரேஷன் வந்து சென்னை மாநகராட்சி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வந்து வீட்டில் வளர்க்கிற செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் கட்டாயம், லைசன்ஸ் வந்து ரொம்ப கட்டாயம், அது இல்லைன்னா அபராதம் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ண இந்த நல்ல விஷயம் எதாவது மாதிரி இருக்குன்னா, வீட்டில் வளர்க்கிற செல்லப்பிராணிகளை ரோட்டில் விடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. இதுதான் இவங்க பண்ண நல்ல விஷயம், சென்னை மாநகராட்சி. அதாவது சமூக நாய்களுக்கு வந்து மனிதர்களால் எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. அரசாங்கமும் எதுவும் பண்ண மாட்டேங்குது, எந்த நல்லதும் பண்ண மாதிரி தெரியல. கம்யூனிட்டி, இந்த கார்ப்பரேஷன் வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, என் மனசு ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு. ஏன்னா நான் வந்து திருவான்மியூர்லேருந்து ஆவடி வரைக்கும் போய் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இப்போ என்னோடய ஏரியா வந்து ரொம்ப பெருசு. இந்த இடைப்பட்ட தூரங்களில் கிட்டத்தட்ட 100கணக்கான வளர்ப்பு செல்ல பிராணிகள், அதாவது நாட்டு நாய்கள். நான் சொல்கிறது நாட்டு நாய்கள், பிரீட் டாக்லாம் கிடையாது. நாட்டு நாய்களை கழுத்தில் பட்டையோடு, அது வீட்டில் வளர்த்த அந்த இதோடு அப்படியே அமைச்சிருக்காங்க. இதில் நிறைய குழந்தைகள் வந்து ரோட்டில் அடிபட்டு சாகிறத நான் பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அவங்களுக்கு சாப்பாடு போடும்பொழுது பயந்து ஓடும்பொழுது, இங்கே ஓடும்பொழுது வண்டியில் மாட்டிக்கிட்டு செத்துருக்காங்க. நானே அவங்க எடுத்து வரமாக போட்டிருக்கேன். இப்போ அவங்க என்ன பாவம் பண்ணாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்போ உரிமையாளர்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்குது. நம்ம 5000 ரூபா கொடுத்து அவங்களை வீட்டில் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்குது. இவங்களுக்கு சில பேர் வந்து எதுக்காக நம்ம 5000 ரூபா கொடுத்து அவங்க வீட்டில் வச்சுக்கணும், துரத்தி விட்டுலாம், எங்கன்னா போய் சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லை எங்கன்னா பழச்சிக்கிட்டோன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த செல்ல பிராணிகள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். குட்டியிலேருந்து வீட்டில் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த உரிமையாளரை தவிர அவர் யாருமே தெரியாது. இதுங்க வந்து தெருவுக்கு வரும்பொழுது சமூக நாய்களும் மற்ற நாய்களுமே வந்து இவங்களை கடித்து கிழிச்சு அவங்கள உண்டுலாம் ஆக்கிட்டாங்க, பிரித்து. அதாவது குட்டிகளும் மோசம், நிலமை ரொம்ப மோசம். அதாவது உடனே இறந்து போயிட்டதுக்கு. பெரிய நாய்களும் வளர்ந்த நாய்களும் வயதான நாய்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு சில நாய்களுக்கு வந்து கண்ணு, அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. நம்ம கிட்ட போய் தட்டி அவங்கள கூப்பிட்டா தான் வந்து சாப்பிட்டுட்டே போகிறாங்க. அந்த மாதிரியான அந்த வீட்டில் வளர்க்கிற வயதான நாய்களை கூட விட்டு ஈவேறக்கெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா சென்னை மாநகராட்சி. அவங்களோட அந்த முழு பொறுப்பும் அந்த கிரெடிட்டுமே வந்து அவங்களுக்கு தான் போகும். என்ன மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி இருக்கிற குழந்தைகளோட வாழ்வாதாரத்தையே அடித்து தலைகெல்லாம் புரட்டி போட்டாங்க, ஒரு நாளில் மாற்றி போட்டாங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது மாதிரிலாம் பண்ணலாமா? அந்த குழந்தைங்க எங்கே போவாங்க? எங்கே போய் அவங்க அந்த மீதி வாழ்க்கை வாழ்வாங்க? கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது. நீங்களும் மனுஷங்க தானே, ஒரு நாய் கிடச்சது, அந்த ஒரு நாய்க்கு வேணால் நீங்கள் எதனாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனால் ஒட்டுமொத்த நாயுமே வந்து தூக்கிட்டு போகிறதும் அவங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறதும் எந்த வகையில் நியாயம்? இப்போ புதுசாக இந்த இது வேறு போட்டு வச்சுருக்கீங்க. எங்களால் மனசு தாங்கிக்க முடியலைங்க, உண்மையில சொல்கிறீங்களே. நாங்களாம் வந்து இவன் வேதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதுனால அது கண்கூட பார்க்குறோம். நீங்களாம் வந்து ஒரு இடத்துல இருந்து 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுறீங்க.
தயவுசெய்து சொல்கிறேன், ரோட்டுக்கு வந்து பாருங்கள். அவங்க அந்த குழந்தைங்க படுற பாடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாச்சும் தயவுசெய்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஒரு ஒரு வாயிலா ஜீவனுங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுங்க. நம்மளாம் என்னையா மனுஷங்க, நம்மளாம் மனுஷன் தானே. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? அரசாங்கமும் சரி, உங்களை மாதிரி ஆட்களும் அதிகாரிகளும் சரி, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வேற ஏதோ விஷயம், அதாவது பணம் ஆதாயம் இருக்கா, அதுக்கு மட்டும் அதை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆதாயம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு இனத்தை அழிக்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. எங்களால் தாங்கிக்க முடியல. ஏன்னா ரோட்டில் அப்படி ஓடுதுங்க அது. அவளுக்கு அதுக்கு தெரியல யார் ஓடர், யார் நம்மளை அடிக்க வரா, யார் நம்மளுக்கு ஆதரவு தரான்றது அதுங்களால புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? தயவுசெய்து சொல்கிறேன், எங்களை மாதிரி ஆட்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. எங்களால் தாங்கிக்க முடியலை, எங்களாலையும் நாங்களும் ஒரு உதவி இல்லாமல் தான் இருக்கோம். இதை எதுவும் பண்ணுறோம். அதாவது எங்களுக்கு நீங்கள் உதவி ஆதரவு தரலனாலும் பரவாயில்ல, மேலும் மேலும் எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நாங்கள் தெருநாய்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு எங்களை டைம் எல்லாருமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மேலும் வீட்டில் இருக்கிற அந்த செல்லப்புறாணிகளும் வெளியில் விட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தி மேலும் மேலும் சக மனிதர்களை எங்களுக்கு கட்டப்பெரு வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் போகிறதுனால தான் நிறைய நாய்கள் பெருகி போகுதுன்னு சொல்கிறேன். எப்படி இது மாதிரி தான் தயவுசெய்து சொல்கிறேன், இப்போ இருக்கிற அரசாங்கமும் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன், நீதித்துறை எல்லாருமே சொல்கிறேன், தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள். எங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, தயவுசெய்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு இப்படியே விட்டுருங்க, நாங்கள் இப்படியே எடுத்துக்கிறோம். அந்த வாயிலா ஜீவன்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த உரிமத்தை கேன்சல் பண்ணுங்கள். இந்த அபராதம் போகிறதோ உரிமமோ தயவுசெய்து கேன்சல் பண்ணுங்கள். உங்களை காலை தொட்டு கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து அந்த உயிர்களை வாழ விடுங்க. தயவு செஞ்சு இந்த உயிர்களை வாழ விடுங்க. 1000 கடவுள் வந்தாலும் யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது. 1000 கடவுள் இல்லை, எத்தனை கடவுளுக்காக அடிச்சுக்கிறவெல்லாம் இருக்கான். அந்த நாய்களுக்காக, அந்த தெருநாய்களுக்காக யாருமே வர மாட்டாங்க. அரசாங்கம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதை